இதுதானே ஒரு படைப்பாளி விரும்புறது. இப்போ இளையராஜாட்ட போய் சார் நாங்கள் இந்த பாடலில் இந்த இடத்துல உங்கள் பாடலை பயன்படுத்தலான்னு இருக்கோம், இதுக்கு என்ன ராயல்ட்டியோ அதை கொடுங்க. இதை வந்து அந்த சில இடங்களில் இந்த அக்ரிமெண்ட் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சோசியல் மீடியா வரும், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த திரை வடிவம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சி வந்தது, தொலைக்காட்சிக்கு விற்பனை. அப்போது அந்த காலகட்டத்தில் இளையராஜாவும் நிறுவனங்களும் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்தும் மாறுபடும். ஏன்னா சில படங்களுக்கு அவர் வந்து மொத்தமாக அவங்க எடுத்துருப்போம். ஆரம்ப பீரியடில் நம்ம வந்து பெருசாக இதை உரிமைக்கு கேட்க மாட்டோம்ல. ஒரு படைப்பலியாக வளர்ந்த பிறகு தான் நமக்கு வந்து இது நம்மளுடைய உரிமை, நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆரம்பத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலையில் நம்ம எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் சைன் பண்ணிருப்போம். பின்னாடி வந்து இதை வந்து பின்னாடி நீங்கள் வேறு இடத்துல பயன்படுத்துறதுக்கு எங்கிட்ட முறையாக அனுமதி வாங்கணுங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் உண்டு, போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா இளையராஜா அவர்களிடம் போய் இளையராஜாவோ இல்லை ரகுமானோ எந்த இசை கலைஞனாகட்டும் அவங்ககிட்ட போய் முறையாக நீங்கள் போய் ஒரு அனுமதி வாங்கணும். இதுதான் சரி. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்காமல் உங்களுடைய படத்தில் இஷ்டத்துக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. அதில் இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்புனா பார் இளையராஜா பார் இன்னும் பணம் வெறி பிடிச்சி போய் அலையிறாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு திட்டுறதுங்கிறது. இளையராஜா மட்டும் தான் காசு கேட்குறாரு, ஆனால் தேவா கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை தேவா அது அவங்களோட இது சார், அது அவங்களுடைய புரிதல். நான் இதுக்கு வந்து இன்னொருத்தன் விட்டு கொடுக்காம நான் எதுக்கு விடணும்? ஒருத்தர் வேணா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் வேணான்னுங்களாம். சரி, இளையராஜாட்ட கூட பணம் இருக்குது, பணம் இல்லாதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கட்டம் சார். உரிமை, இது உரிமை.